இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் சங்கீதா அவங்க வச்சிருக்காங்களா? அவங்களாலதான் குடும்பமே பிரிஞ்சது, நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்களா? முதலமைச்சர் விஜய் அவர் அவரோட மனைவி சங்கீதா அவங்களுக்கு இடையிலான விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்ப வழக்கு தொடுத்த சங்கீதா அவங்க முதல்வர் விஜய் அவர் கூட சேர்ந்து, அதாவது நேர்ல 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு சொன்ன நிலையில அவங்க 2 பேருமே ஆஜராகல. 2 பேர் சார்பாவும் ஆஜரான வழக்கறிஞர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வழியா ஆஜராகிறதுக்கு கேட்டு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க. ஆனா நீதிபதி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த வழக்கோட கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. வழக்க ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. இந்த நிலையில தான் பிரிஞ்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவரும் அவரோட மனைவி சங்கீதாவையும் சமரசமா பேசி வைக்க பிரபல தொழிலதிபர் களத்துல இறங்கி இருக்காராம். ஏற்கனவே ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது திருவேணி எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தோட பெரிய அதிபரான கார்த்திக் தான் அந்த நபராம். முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சயும் தொழிலதிபர் கார்த்திக்கும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா. அந்த உரிமையில தான் ஜேசன் சஞ்சய் அவரு கார்த்தி 2 பேரும் பேசிக்காங்க. தம்பி, உங்க அப்பா இப்ப மாநிலத்தோட முதலமைச்சர் ஆயிட்டாரு, இந்த நேரத்துல குடும்பத்தோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க அம்மா கிட்ட பேசி அந்த விவாகரத்து வழக்க திரும்ப பெற வைங்க அப்படின்னு ரொம்பவே அழகா ஆழமா பேசி சமரசம் பேசாங்களாம். இந்த மாதிரி சமரசம் எல்லாம் பேசி கடைசியில ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா முதலமைச்சர்னால ஆஜராக முடியல. அதனால சங்கீதா அவங்க அப்ப பேசினாங்க, இன்னைக்கு இந்த வழக்க முடிச்சு வைங்கன்னு சொல்லிருந்தாங்க. அந்த சூழல்ல வழக்க நான் திரும்ப பெறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அந்த வழக்கோட அறிக்கையை முடிச்சு வழக்க வாபஸ் வாங்கினதுனால அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. தொழிலதிபர் திருவேணி கார்த்திக் அவர் கொடுத்த ஐடியா படி ஜேசன் சஞ்சய் அவரை வச்சு அந்த வேண்டுகோளை ஏற்றுதான் சங்கீதா அவங்க இந்த முடிவை எடுத்தாங்களாம். விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் மறுபடியும் இணைந்து வாழ போறாங்க. அந்த நல்ல செய்தி கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்துதான் அன்னைக்கு ஆடிவெள்ளி அன்னைக்கு முதலமைச்சர் அவரு பட்டு வேட்டி பட்டு சட்டையில சட்டமன்றத்துக்கு வந்தாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. விஜய் அவரை சுத்தி இருக்கிற அந்த 4 அணியில ஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகதீஷ் அவரை சங்கீதா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அவரோட தவறான வழிகாட்டுதலும் இந்த தலையீடும் தான் குடும்பத்துக்கு இந்த நிலைமைக்கு காரணம். சங்கீதா அவங்க இத நெருக்கமானவர்கள் கிட்ட எல்லாம் பேசி ஆதங்கப்பட்டிருக்காங்களாம். இவ்வளவு நாள் பிரிஞ்சு வாழ விஜய் அவரும் சங்கீதா அவங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததே அவர்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். எப்படியோ இப்போ ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. மறுபடியும் அவங்களோட விஷயத்துல யாரும் நுழைஞ்சு எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த கூடாது. இப்ப என்ன முடிவெடுத்தாலும் குடும்பத்தோட சேர்ந்து இவங்க எடுக்கிறதா சரியா இருக்கும். ஆனா தனிப்பட்ட நபரோட எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. முக்கியமா த்ரிஷா அவங்களோட எல்லாம் இனி வெளியே எங்கேயும் போகாதீங்க. இது எல்லாம் தேவையில்லாத வதந்திகளையும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசிகர்கள் பதிவிட்டு இருக்காங்க. எது எப்படியோ சஞ்சய் அவருக்கு அவரோட முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தோட சேர்ந்து அந்த படத்தை பாக்குறது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவர் எடுத்த முயற்சி தான் இத்தனைக்கும் காரணம்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.